ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம ஆடி கிருத்திகைக்கு போன கோவில் ஆவடி வீராபுரம் மாப்பழனி. இந்த தடவை யாராவது கோயிலுக்கு போகாதவங்களோ இல்லை இந்த கோவிலுக்கு இது வரைக்கும் விசிட் பண்ணாதவங்களுக்கு கோவிலை சுற்றி காட்ட போகிறேன். கொஞ்சமாக தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சுது, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சாமியை டக்குன்னு பார்த்துடலாம். சாமி ஊர்வலத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு தான் கோயிலுக்கு போக முடிஞ்சுது. பாப்பாவுக்கும் இன்றைக்கி ஸ்கூல், அதனால் நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். இப்போ சாமியை பார்த்துடலாம். ரொம்ப குயிக்காக சாமியை காமிச்சிட்டேன். அப்புறம் நிறைய பேர் கோச்சிப்பாங்க, சாமியை காட்ட இவ்வளோ நேரமா அப்படின்னு. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாப்பழனி வீராபுரமில் இருக்க முருகர் கோவில் தான். ரொம்ப ஃபேமஸாக ஆகிக்கிட்டே வருது. ஊஞ்சல் சேவை நடந்துட்டுருக்கு. அது முடித்த உடனே தீபாராதனை காட்டிட்டாங்க. சாமியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு, பாப்பா தான் இந்த வீடியோவை எடுத்தது, நானும் என்னால் முடிஞ்ச அளவு எடிட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சாமியை கிளியராக ஒரு பிக்சரில் நான் காட்டுறேன், இது பக்கத்துலேயே வரும். ரொம்ப நேரம் கழிச்செல்லாம் நான் சாமியை காட்டலை, உடனேவே காட்டிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இருக்காது. டக்குன்னு பார்க்குறவங்க நல்லா சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிட்ட நல்லா சாமியை பார்த்துடலாம். சாமி இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்போ இப்படி தான் இருந்தார். அதுக்கப்புறம் நமக்கு சாம்பிராணிலாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே கோவிலை சுற்றி ஊர்வலம் போயிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப மேகமூட்டமாக இருந்தது, மழை வர மாதிரி இருந்தனால கோவிலுக்கு உள்ளேயே ஊர்வலம் போயிட்டு வந்துட்டாங்க. சாமியை தரிசனம் பண்ணுறவங்க மறுபடியும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் சாமி இருக்குது. அதுக்கப்புறம் கோவிலில் நடந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கரகாட்டம், மயிலாட்டம், அப்புறம் பொய்க்கால் குதிரையாட்டம், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்காக நான் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட ஃபுல் கிரெடிட் என் பொண்ணுக்கு தான் சேரும். எனக்கே தெரியாது, நான் கொஞ்சம் சாமி பார்க்குறது அந்த மாதிரி இருந்தேன். பாப்பா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தது. சும்மா தான் ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான்னு பார்த்தா நிறைய வீடியோ உங்களுக்காக எடுத்திருந்திருக்கா. பாப்பாவுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கூட. நான் தான் ரொம்ப அவளை இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஏன்னா படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிட போகுதுன்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன். நானே எனக்கு தேவையான வீடியோஸ்லாம் எடுத்துப்பேன். ஆனால் இது பாப்பா எடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் 4 பேருமே கோயிலுக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட கோவிலில் இருந்திருப்போம். ஒரு 6:30லேருந்து 10:30 அந்த மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே கடை அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் மட்டும் இதெல்லாம் பார்த்தா போதாது, நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சது யாருன்னா பாப்பா தான். நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நிறைய ரஷ்ஷு, ரொம்ப 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 கூட்டம். இத்தனை வருஷத்தில் இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் வெளி இடத்துலலாம் பாப்பாவுக்கு கொஞ்சம் தெரியலை, எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தனால நான் எடுக்கலை. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் பாப்பா தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணால் கோயிலுக்கு போக முடியாதவங்க, இந்த கோவிலை விசிட் பண்ணாதவங்கலாம் பார்ப்பாங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பட்டாசு வெடித்தது இதெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கும்போது அது எனக்கு நான் உடனே போட்டுறணும் அப்படின்னு நேற்று 10:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே 11 கிட்ட ஆகிடுச்சு. எடிட் பண்ணுறது முடியாது அப்படின்னு தான் ஒரு நாள் லேட் பண்ணிட்டேன். நேற்று எடுத்தது இன்றைக்கி எடிட் பண்ணி எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு உட்காந்து நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி. அதாவது ஆடி கிருத்திகைக்கு மறுநாளே. இந்த கரகாட்டம்லாம் பார்க்குறது இதெல்லாம் பாப்பாலாம் ரொம்பலாம் பார்த்ததே இல்லை. அந்த மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் இதுவரை பார்த்ததே இல்லை. நான் பார்த்த மாதிரியே எனக்கு சின்ன வயசில் பார்த்தது தான் ஞாபகம் இருந்தது. இதெல்லாம் நீங்களும் பார்க்குறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஊஞ்சல் சேவை நடந்தது மறுபடியும் ஒரு தடவை வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்தி நிறைய இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மாப்பழனி வீராபுரம் கோவில் யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, புதுசாக யாருக்காவது தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னாலும் ஷேர் பண்ணுங்கள்.
நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கு. அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ ஒன்று மேலே உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல இப்போது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வெளியே வந்து கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வருஷம் ஞாபகார்த்தத்துக்காக ஒரு ஜாடி எதனா கல்லுப்பு போடுறது, புளி, ஊறுகாய் போடுற ஜாடி இந்த மாதிரி எதனா வாங்கிட்டு போவேன் வீட்டுக்கு. இந்த தடவையும் அந்த மாதிரி ஜாடியெல்லாம் வாங்கிட்டு போனோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மாடிக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. சாமியை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு வரீங்களா? பாருங்கள், சாமி இதில் சூப்பராக இருக்கார். தீபாராதனை காட்டுற இந்த ஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது சாம்பிராணி போட்டுட்ருக்காங்க. ஊஞ்சல் சேவை மறுபடியும் உங்களுக்காக. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.